இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீ பக்தியோட இந்த பூஜையை பண்ண போற. அதனால நான் கொஞ்சமாவது உனக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேம்மா. இரு, நான் உனக்கு பரிமாறு. ஐயோ, பரவாயில்ல சின்னத்த, நானே பரிமாறிக்கிறேன். லக்ஷ்மி, நான் தான் பரிமாறுறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் இரு. ஐயோ, என்னாச்சு? அக்கா, அது வந்து லக்ஷ்மிக்கு சாப்பாடு பரிமாறி உதவி செய்யலான்னு நினைச்சேன்க்கா. பரிமாறும் போது திடீர்னு கை தவறி வச்சிருந்த சாதம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. என்ன தேவியா நீ இது? லக்ஷ்மி கையால இந்த பூஜைய நான் எவ்வளவு பவித்திரமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ இன்னைக்கு நாள் முழுக்க விரதம் இருக்கணும். அவ சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது சாப்பிடணும். அதுவும் அவ பிறந்த வீட்டுல இருந்து வந்த சாப்பாடு தானே சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. இப்போ இந்த நேரத்துல அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னா எப்படி அது நடக்கும்? என்ன மன்னிச்சிடுங்கக்கா. எப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ மன்னிச்சிருன்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் முடிஞ்சிருமா? அவ ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டம். அத்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் சாப்பிடாம நாள் முழுக்க என்னால விரதம் இருக்க முடியும். நீங்க என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. பாவம் சின்னத்த ஏதோ கை தவறி சாப்பாடை கீழே கொட்டிட்டாங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு வரலட்சுமி பூஜைய எந்த தடங்களும் இல்லாம, எந்த ஒரு தப்பு நடந்துராம லட்சுமி கையால பண்ண வேண்டும். அந்த பூஜையோட பலன் ஏதோ கொஞ்சமாவது மித்ராவுக்கு பாதுகாப்பு கவசமா மாற வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு லக்ஷ்மி, இந்த பூஜை எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். நீ உன் புருஷனுக்காக இதை பண்ண போற. உன் மஞ்சள் குங்குமத்துக்காக நீ பண்ண போற. பூஜையில எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, புரியுதுல்ல? சரிங்க அத்தை, என்ன நம்புங்க. எந்த ஒரு தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க ஏன் இப்ப இவ்ளோ கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. பூஜை நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணம் தான், வேற எதுவும் இல்ல.